பெரும் பரபரப்புக்கு இடையே தவேகவில் இணைந்தார் செங்கோட்டையன். அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான கே.ஏ. செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது கோபிச்செட்டிப்பாளையம் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை நேற்று ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் வீட்டுக்கு நேற்று மாலை நேரில் சென்ற செங்கோட்டையன் விஜயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த நிலையில் சென்னை பனையூரில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் தவேக தலைவர் விஜய் முன்னிலையில் தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். தவேகவில் இணைந்துள்ள செங்கோட்டையனுக்கு தவேக நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெற்று பெருமை பேசும் முதல்வர் ஸ்டாலின் விவசாயிகளை ஏமாற்றாமல் இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக மழை வெள்ளத்தில் மூழ்கும் நெற்பயிர்களால் விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர். சிதம்பரம் அருகே உள்ள பூவாலை மேற்கு கிராமத்தில் கனமழையின் காரணமாக சுமார் 750 பரப்பளவில் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கியிருப்பது பெரும் கவலை அளிக்கிறது. இப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையான பரவனாறு அருவா திட்டத்தை 4 ஆண்டுகளாக கிடப்பில் போட்டுவிட்டு சமீபத்தில் அப்பணிகளை தொடங்கிய திமுக அரசு ஆறுகளை முழுமையாக தூர்வாராமலும் தடுப்பு சுவர் கட்டாமலும் இழுத்தடிப்பதே மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதற்கான காரணம். ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து நெற்பயிர்களை வெள்ளத்திலும் விவசாயிகளை கண்ணீரிலும் மூழ்கவிடும் திமுக அரசே இந்த பேரழிவிற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும். தேர்தல் நெருங்கும் சமயத்தில் நானும் டெல்டாக்காரன் தான் என்று வெற்று பெருமை பேசி வரும் முதல்வர் ஸ்டாலின் விவசாய பெருமக்களை ஏமாற்றாமல் சேதமடைந்த நெற்பயிர்களை உடனடியாக ஆய்வு செய்து ஏக்கர் ஒன்றுக்கு 50,000 வீதம் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். எண்ணூரில் நடந்த கொலை வழக்கில் தலைமறைவாக வாழ்ந்து வந்த குற்றவாளியை எஸ்ஐஆர் படிவ விபரத்தை வைத்து 21 ஆண்டுகளுக்கு பின் பெங்களூருவில் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ரஃபீக்கிற்கு தற்போது 57 வயது. நேற்று எண்ணூர் காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டார். 21 ஆண்டுகளுக்கு பின் கொலையாளியை கைது செய்த எண்ணூர் தனிப்படை போலீசாரை உயரதிகாரிகள் பாராட்டினர். தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் KVK சாமி நகரில் பெய்த மழையின் காரணமாக அங்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். பார்லிமெண்டில் நேற்று அரசியலமைப்பு தின நிகழ்ச்சி நடந்தது. துணை ஜனாதிபதியான பிறகு முதல் முறையாக பார்லிமெண்டில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற CP ராதாகிருஷ்ணன் தமிழில் பேச்சை தொடங்கினார். தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய் நாம் அனுதினமும் வழிபடுகிற இன்றைய புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்குவோம் என்று கூறி தன் உரையை தொடங்கினார். தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய் நாம் அனுதினமும் வழிபடுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி I touch and salute the holy feet of Bharata Mata, the most powerful and the most merciful.
இந்திய விமான போக்குவரத்து துறை வேகமான முன்னேற்றம் அடைந்து வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். விமான இன்ஜின்களின் பராமரிப்பு, பழுது சரிபார்த்தல் உள்ளிட்ட சேவைகளை வழங்கும் நோக்கத்துடன் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சப்ரான் நிறுவனம் புதிய மையத்தை ஐதராபாத்தில் தொடங்கியுள்ளது. இந்த மையத்தின் சேவையை பிரதமர் மோடி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் தொடங்கி வைத்தார். அந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், விமான சேவைகளை அதிகரிக்கும் நோக்கத்துடன் நமது விமான நிறுவனங்கள் 1500க்கும் மேற்பட்ட புதிய விமானங்களுக்கு ஆர்டர் செய்துள்ளன. வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு நம்பகமான கூட்டாளியாக இந்தியா இருந்து வருகிறது. உலகளாவிய முதலீடு மற்றும் தொழில்களை ஊக்குவிக்க அரசு பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். भारत के सिविल एविएशन मिनिस्टर के राममोहन नायडू जी, तेलंगाना के चीफ मिनिस्टर रेवंत रेड्डी जी, साफरान ग्रुप से जुड़े सभी महानुभाव, देवी और सज्जनों, मुझे समय की सीमा है क्योंकि मुझे पार्लियामेंट पहुंचना है। राष्ट्रपति जी का कार्यक्रम है, इसलिए मैं लंबी बात न करते हुए बहुत तेजी से कुछ बातें बता करके अपनी बात मैं पूरी करूंगा। आज से भारत का एविएशन सेक्टर एक नई उड़ान भरने जा रहा है। साफरान की नई फैसिलिटी भारत को एक ग्लोबल एमआरओ हब के रूप में स्थापित करने में मदद करेगी। அரசியலமைப்பு தினத்தை ஒட்டி டெல்லி உச்சநீதிமன்ற பார் கவுன்சில் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய தலைமை நீதிபதி சூரியகாந்த், சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்துவதிலும் நமது அரசியலமைப்பின் புனிதத்தன்மையை பாதுகாப்பதிலும் வழக்கறிஞர்களுக்கு முக்கிய பங்குண்டு. நீதிமன்றங்கள் அரசியலமைப்பின் காவலர்கள், வழக்கறிஞர்கள் நமது பாதையின் விளக்குகள் என்று சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை என தெரிவித்தார். $7,280 கோடியில் அரிய வகை காந்த உற்பத்தி திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்த பொழுது, இது மிகவும் முக்கியமான ராஜதந்திர முடிவு. இந்த திட்டத்துக்கு $7,280 கோடி ஒதுக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது என தெரிவித்தார். மேலும் அரிய வகை கனிமங்களை பயன்படுத்தி தயார் செய்யப்படும் காந்தம் மின்சார வாகனங்கள், விமானங்கள், மின்சாதனங்கள், மருத்துவ மற்றும் பாதுகாப்பு சார்ந்த கருவிகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஏலமுறை மூலம் 5 நிறுவனங்களுக்கு இந்த ஒப்பந்தம் ஒதுக்கப்படும். ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஆண்டுதோறும் 1200 மெட்ரிக் காந்த உற்பத்தி செய்ய அனுமதி வழங்கப்படும். 7 ஆண்டுகளுக்கு உற்பத்தி செய்ய அனுமதி வழங்குவது என அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆண்டு காமன்வெல்த் போட்டிகளை இந்தியா நடத்த இருக்கிறது. ஒலிம்பிக் அடுத்த அதிக எண்ணிக்கையில் நாடுகள் பங்கேற்கும் விளையாட்டுப் போட்டி காமன்வெல்த். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த போட்டி 2026 ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடக்கிறது. காமன்வெல்த் அமைப்பில் உள்ள 74 நாடுகளை சேர்ந்த வீரர் வீராங்கனைகளை களம் காண்கின்றனர். 2030 காமன்வெல்த் போட்டிகளை நடத்த இந்தியா திட்டமிட்டிருந்தது. இதற்கு மத்திய அரசும் ஒப்புதல் அளித்து இருந்தது. காமன்வெல்த் விளையாட்டு குழுவினர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அகமதாபாத் வந்து ஆய்வு செய்திருந்தனர். இந்நிலையில் 2030 ஆண்டு காமன்வெல்த் போட்டிகள் இந்தியாவில் நடக்கும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் போட்டிகள் இந்தியாவில் நடக்க உள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். 2030 ஆண்டு காமன்வெல்த் போட்டிகளை நடத்தும் வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைத்தது மகிழ்ச்சி. இந்திய மக்களுக்கும் விளையாட்டு அமைப்புகளுக்கும் வாழ்த்துக்கள். நமது கூட்டு அர்ப்பணிப்பு மற்றும் மனப்பான்மை ஆகியவையே இந்தியாவை உலக விளையாட்டு வரைபடத்தில் உறுதியாக நிலைநிறுத்தியுள்ளது. இது வரலாற்று சிறப்புமிக்க விளையாட்டுகளை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாட நாங்கள் ஆர்வமாக உள்ளோம். உலகத்தை வரவேற்க நாங்கள் ஆர்வமுடன் காத்திருக்கிறோம் என அந்த பதிவில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்.
உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி ராமர் கோயிலில் பிரதமர் மோடி காவி கொடியேற்றினார். இது குறித்து பாகிஸ்தான் விமர்சனம் செய்திருந்தது. இதற்கு பதிலளித்த மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால், மதவெறி, அடக்குமுறை மற்றும் சிறுபான்மையினரை மோசமாக நடத்துவதில் ஆழமான கரை படிந்த வரலாறை கொண்ட நாடாக உள்ள பாகிஸ்தான் மற்றவர்களுக்கு பாடம் எடுக்க எந்த தார்மீக உரிமையும் இல்லை. பாசாங்குத்தனமான உபதேசங்களை வழங்குவதற்கு பதில் பாகிஸ்தான் தனது கவனத்தை திருப்பி சொந்த நாட்டில் நடக்கும் மோசமான மனித உரிமை மீறல்கள் குறித்து கவனம் செலுத்துவது நல்லது என தெரிவித்தார். We have seen the reported remarks and reject them with the contempt they deserve. As a country with a deeply stained record of bigotry, repression and systemic mistreatment of its minorities, Pakistan has no moral standing to lecture others. Rather than delivering hypocritical homilies, Pakistan would do better to turn its gaze inwards and focus on its own abysmal human rights records. அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகை அருகே மர்ம நபர் ஒருவர் திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்தினார். இந்த சம்பவத்தில் மேற்கு வர்ஜீனியா தேசிய காவல் படையின் 2 வீரர்கள் பலத்த காயமடைந்தனர். இவர்கள் தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக சம்பவ இடத்தில் பலத்த காயங்களுடன் சந்தேக நபரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இவர் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இது பற்றி அதிபர் டிரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில், துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் மிகவும் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டும். நமது மாபெரும் தேசிய காவல் படையையும் நமது இராணுவ மற்றும் சட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளை கடவுள் ஆசீர்வதிப்பார். இவர்கள் உண்மையிலேயே சிறந்த மனிதர்கள். அமெரிக்காவின் அதிபராக நானும் உங்கள் அனைவருக்கும் ஆதரவாக இருப்பேன் என தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மிக உயரமான ஸ்ரீராமரின் 77 அடி வெண்கல சிலை கோவாவின் ஸ்ரீ சமஸ்தானம் கோகர்ண பர்கலி ஜீவோட்டம் மடத்தில் நிறுவப்பட உள்ளது. இந்த சிலையை பிரதமர் நரேந்திர மோடி நாளை திறந்து வைக்க உள்ளார்.